ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. இதை வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிகுந்த வந்து கால்சியம் சத்து மிகுந்ததுன்னு சொல்லலாம். ஆமாங்க, இதற்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஆல்மண்ட், அதாவது பாதாம். இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. இதை வந்து நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதாம் ஊற வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம குங்குமப்பூ வந்து ஒரு 12 அளவுக்கு நம்ம எடுத்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு ஃபுட் கலர்ஸ், அதாவது எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நேச்சுரலான இந்த குங்குமப்பூ தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நீங்கள் சுடுதண்ணியில் ஊற்றினீங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரம் வந்து அது கலர் கொடுக்குங்க. பாருங்கள், சாதாரண பச்சை தண்ணிக்கே எவ்வளோ கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து குங்குமப்பூ ஊறிடுச்சு, நம்மளுக்கு பாதாமும் ஊறிடுச்சு. பாதாமை பொறுத்த வரைக்கும் பால் எடுக்கிறதுக்கு நம்ம நல்லா தோலை உரிச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ முதல்ல தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு இதில் உள்ள பாதாம் வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கிறதுனால நம்ம தோலெல்லாம் நல்லா எடுத்துடலாம். பாருங்கள், தோல்லாம் வந்து சுத்தமாக நீக்கியாச்சு. இப்போ நம்ம வந்து பாதாம் பேஸ்ட்டு செய்ய ரெடி பண்ணிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இல்லைனா உறுத்தி வைத்த பாதாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம இந்த ஊற வைத்த குங்குமப்பூ இதையும் வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து வாசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பட்டை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம், நான் பட்டை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்க போகிறோம். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. லேசாக குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான். இப்போ ஒரு பால் பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து அரைத்து வைத்த பாதாம் பேஸ்ட்டை வந்து இதில் நான் வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ சேர்த்தாச்சு. நார்மல் பால் எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம மிக்சியில் ஏற்கனவே ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதோட தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 400 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. இதை வந்து லேசான ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வாசத்திற்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது மாதிரி கல்லில் இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப வந்து வாசமாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கூட உங்களுக்கு இனிப்பான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இதில் நார்மல் பால் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அது மாதிரி சேர்த்தாக்காது, அது தவறான ஒரு முறை. பாதாம் பால் இப்படி தான் செய்யணுங்க. பாருங்கள், லேசான கொதி வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நம்ம மேலும் கொஞ்சம் ஊற வைக்காத நம்ம குங்குமப்பூ வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சூட்டோட கலந்துக்கும் போது சீக்கிரம் வந்து இன்னும் ஒரு அட்ராக்ஷனாக வந்து கலர் கொடுக்குங்க. குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு குடிப்பாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நேரடியாக நம்ம கண்ணாடி ஜாரில் ஊற்றிக்கோங்க. இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இதில் வந்து ஆல்மண்ட் மில்க்குக்கு எந்த ஒரு நார்மல் பால் எதுவுமே சேர்த்துக்கல. பியூர்லி இதில் வந்து ஆல்மண்ட் பால்லேயே செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாயந்தரம் இது போல் பானத்தை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்து புதுசாக டீ போடுறீங்களா, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பால் ஊற்றணும், எந்த அளவுக்கு வந்து சக்கரை போடணும்னு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட பிகினர்ஸ்க்கான டீ ரெசிபி தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குதுங்க. இதில் வந்து தண்ணியே கலக்காத பாலுங்க. இந்த தண்ணி கலக்காத பாலில் எப்படி வந்து ஒரு ஆளுக்கு வந்து டீ போடலான்னு பார்க்கலாங்க. வாங்க போயிடலாம் வீடியோக்குள்ளே. பாருங்கள், இப்போ 1 லிட்டர் பாலை வந்து நான் காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து நம்ம ஒரு ஆளுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு டம்ளரில். இப்போ அதுக்கான அளவு, சர்க்கரை எவ்வளோ அளவு, அது எல்லாமே இந்த ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நான் பால் எடுத்துக்க போகிறேன் ஒரு ஆளுக்கு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 150 ml இருக்கும் இந்த டம்ளரு. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு டம்ளர் பாலை வந்து நம்ம பால் பாத்திரத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிடலாம். பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்க ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து டீ தூள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் டீ தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. தண்ணி எதுவுமே வந்து சுத்தமாக சேர்க்க போகிறது கிடையாது. சுத்தமான வந்து தண்ணி கலக்காத டீங்க. இதுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் சக்கரை வந்து கரெக்டாக இருக்குங்க. வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் 3 ஸ்பூனாக இருக்கட்டும். நாட்டு சக்கரைங்கிறதுனால 2 ஸ்பூன் போதும். இப்போ வந்து கொதிக்க வர நேரத்தில் இது மாதிரி வந்து நல்லா இப்போ வந்து பாலும் டீ வந்து நல்லா டீ தூளும் வந்து நல்லா கலந்து வரணும். அதனால் இது போல் ஸ்பூனில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு இடுக்கியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாதுங்க பாலை. அவ்வளோதான். இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து டீ தூள் சுத்தமாக வந்து வடிகட்டுறதுக்கு நம்ம இது போல் வந்து வடிகட்டி எடுத்து நம்ம டீயை மட்டும் தனியாக வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் அகலமான பாத்திரமாக இருந்தால் டீ வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் வந்து டபரா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது டீ வந்து வடிகட்டுறதுக்குனே உள்ள பாத்திரம் கண்டிப்பாக இது போல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டீ வடிகட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், டீ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சக்கரை உள்ள டம்ளரில் வந்து நம்ம ஆற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 தடவை ஆற்றிங்கன்னா வந்து சக்கரை வந்து கரைஞ்சிரும். இது வந்து புதுசாக டீ போடுறவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் வந்து கண்ணாடி ஜாரில் நம்ம வந்து டீ வந்து மாற்றிக்கலாங்க. சூப்பரான அந்த டீ ரெசிபி, தண்ணியே கலக்காதது, ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ அளவு, எவ்வளோ சர்க்கரை, எவ்வளோ டீ தூள் எல்லாமே சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.